வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 13 செப்டம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடிய நாள். அப்படின்னா என்ன? நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அதிகமான பலன்கள் வரும்போது அதற்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட பணவரவினால கடன் தொல்லையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஒரு விடிவெள்ளி நாளாக இன்று வருகிறது. மிதுனராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் நட்பு இது மூலியமாக மிக பெரிய ஆதாயங்களை தரக்கூடிய நாள். ஒரு வேலையோ வேலை வாய்ப்போ ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு நற்செய்தியோ வீடு வாங்குற சம்பந்தப்பட்ட இதோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பெரிய விஷயமாக நட்பின் மூலியமாக அமையும். கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு அளவில் நம்ம உயர வேண்டும். கஷ்டப்படுறோம், எல்லாரும் கஷ்டப்படுறோம். அதற்குண்டான பலன்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, எப்பொழுதும் கிடைப்பதில்லை. ஆனால் இன்று கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்திற்குமான பதில் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய நாள். அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், எதிர்ப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், காம்படிஷன் தான் பிடிக்கும். காம்படிஷனை உருவாக்கி ஜெயிக்கிறது தான் சிம்மராசியுடைய வேலை. எப்பேற்பட்ட சோதனைகளிலும் இன்று உங்களுக்கு சாதனை என்பது நிச்சயம். கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தரக்கூடிய நாள். அது வீட்லேயா இருக்கட்டும், ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், விட்டு விலக வேண்டிய நாள், எல்லோரையும் மன்னிக்க வேண்டிய நாள். இன்றைய மாதிரி நாளில் பெரிய முடிவுகள் புதிய முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துலாம் ராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. உங்களுடைய இதில் பொறுமைங்கிறதுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி பொறுமையானவர்கள் தான். இன்று இன்னமும் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவையென்றே உங்களுடைய மனசை காயப்படுத்த சிலர் முற்படுவார்கள். நிதானத்தை காக்கும் பொழுது வாழ்க்கை நன்றாக அமையும். ரிஷிகராசி என்பவர்களுக்கு ஏதோ நீங்கள் நினைத்த ஒன்று கிடைக்காம போகுது. இது முதல் தடவை அல்லையே, பல தடவை வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு. இந்த மாதிரி இழக்க இழக்க ஒரு விஷயம் உண்டு. கடவுள் யாரை ரொம்ப சோதனை பண்ணுறாரோ அவங்கள பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் பண்ணுறாருன்னு அர்த்தம். உங்களையும் அப்படிதான். தனுசு ராசி என்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எந்த விதமான வியாபாரத்தில் இருந்தாலும், எஸ்பெஷலி கல்வித்துறை சார்ந்த வியாபாரத்தில் இருக்கும் போதும், புக்ஸு ஸ்டேஷனரி ஷாப்ஸ் வைத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அற்புதமான பலன்கள் இன்று உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஜெயம். ஏன்னா படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி அந்த ஆண்டவன் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கான், நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க. கும்பராசினியர்களுக்கு உழைப்பே உயர்வு தரும், அதுதான் இன்னைக்கு தாரக மந்திரம். உங்களுடைய அத்தனை உழைப்பையும் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான முதலீடு இன்னைக்கு நீங்கள் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் என்பது வெகு விரைவில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக வரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது வேகத்துடன் சேர்ந்த விவேகத்தும் கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு வரும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக வெற்றி உண்டு. நிச்சயமாக தன்னம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். அத்தனையும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இன்று 13 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.